அப்ப காருடைய மதிப்பு வந்து 7 இல்ல 8 கோடி இருந்ததுன்னா, எவ்வளவு லட்சங்கள் நீங்க வந்து கட்டணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போ ரொம்ப சாமர்த்தியமா இந்த கார பாண்டிச்சேரியில ரெஜிஸ்டர் பண்றாரு. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம், இந்த கார தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டில போய் இவர் அப்ளை பண்றாரு. அப்படி அப்ளை பண்ணும்பொழுது, இங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காருக்கான லைஃப் டாக்ஸ நீங்க இங்க கட்டணும். ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க பயன்படுத்த போறீங்க. தமிழ்நாட்டு ரோட்ல நீங்க பயன்படுத்த போறீங்க. அப்போ ஒவ்வொரு காருக்கும் இங்க இருக்கக்கூடிய நடைமுறைப்படி 15 வருஷத்துக்கான லைஃப் டாக்ஸ நாங்க கலெக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த தொகையை காருடைய மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு 20% அந்த லைஃப் டாக்ஸ நீங்க கட்டிட்டு நீங்க தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனுஷன் கோர்ட்டுக்கு போறாரு. நான் தான் ஏற்கனவே பாண்டிச்சேரியில ரோட் டாக்ஸ் கட்டிட்டேனே. தமிழ்நாட்டுல நான் எதுக்கு லைஃப் டாக்ஸ் கட்டணும்? அப்படின்னு ஒரு அபத்தமான கேள்வியோட இவர் கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல இந்த கேஸ கிட்டத்தட்ட 8 வருஷம் இழுத்தடிக்கிறாங்கங்க. 2021ல ஒரு தனி நீதிபதி கொண்ட அமர்வுல அவர் விஜயை நோக்கி சரமாரியான கேள்விகளை எழுப்புறாரு. நீங்கெல்லாம் ஒரு பெரிய ஹீரோ தானே? உங்களுக்கு கொஞ்சம் கூட சமூக பொறுப்பு கிடையாதா? பாண்டிச்சேரியில ரெஜிஸ்டர் பண்ண வண்டிக்கு அங்க ரோட் டாக்ஸ் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க கட்ட மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ரசிகர்கள் உங்கள பின்பற்றுறாங்க. எவ்வளவு இளைஞர்கள் உங்களுக்கு ரசிகர்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க நேர்மையின் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டாமா? இப்படி பண்றது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா? அப்படின்னு விஜயை கண்டித்து, ஒழுங்கா மரியாதையா இந்த லைஃப் டாக்ஸ கட்டுங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அவருக்கு ரூ. 1,00,000 அபராதமும் போட்டாரு. தேவையில்லாம கோர்ட்டோடைய நேரத்த நீங்க வீணடிக்கிறீங்க. இந்த ரூ. 1,00,000 ஃபைன தமிழ்நாடு கவர்மெண்டோட கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்கு நீங்க கட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. இதற்கப்புறம் மேல்முறையீடு செஞ்சாரு விஜய். அப்படி மேல்முறையீடு செய்யும் பொழுது கூட என்ன சொல்லி மேல்முறையீடு செஞ்சாருன்னா, ஜட்ஜ் இந்த மாரி கமெண்ட் பண்ணி என் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சார். என்ன சொல்லி மேல்முறையீடு செஞ்சாருன்னா, இந்த ஜட்ஜ் என்ன அசிங்க அசிங்கமா திட்டிட்டாரு, கேவலமா கேள்வி கேட்டுட்டாரு. இதனால ரசிகர் மத்தியில என்னுடைய செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. சோசியல் மீடியாலலாம் இது இப்ப பேசும் பொருளாக இருக்கு. இது என் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி மேல்முறையீடுக்கு போறார். அப்ப அந்த ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க, சரி உன் திருப்திக்கு வேணா அந்த ஜட்ஜ் சொன்ன அந்த கிரிட்டிசிசத்த நாங்க நீக்கிடுறோம். ஆனா தீர்ப்பை எங்களால மாத்த முடியாது. நீங்க லைஃப் டாக்ஸ் கட்டித்தான் ஆகணும். அந்த அபராதத்த நீங்க கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வழக்குல தான் நடிகர் விஜய் சிக்கிக்கிட்டு இருக்காரு.